ஓகேம்மா. ஸோ கொஸ்டின் நம்பர் 5 வந்து எழுதிக்கிறேம்மா, சரியாம்மா? கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நமக்கு எக்ஸாம்பிளில் கொஸ்டின் நம்பர் 5 சப்டிவிஷன் 2. ஸோ இன்டெக்ரல் 2 sin 2x minus cos x whole thing divided by 6 minus cos square x minus 4 ஒரு sin x dx ன்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களாமா? இப்போ என்ன பண்ண போறோம், நமக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா தெரியும். என்னென்ன ஃபார்முலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த sin 2x க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதே மாதிரி நமக்கு ஐடென்டிட்டி தெரியும். இந்த cos square x நீங்க நமக்கு sin x இருக்கிறதுனால sin x நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. இங்க cos square x இருக்கிறதுனால இந்த sin x நம்மளால காசா மாத்த முடியாது. சரி, ஆனா cos square x நீங்க sin ஆ மாத்தலாம். சரிங்களா? அப்ப என்ன பண்ண போறோம்னா ஃபார்முலா நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு sin 2x க்கு ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா உண்டு. என்ன ஃபார்முலானா 2 into sin x into cos x நம்ம எழுத முடியும். இது வந்து ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி sin 2x க்கு உள்ள ஃபார்முலா. அதே மாதிரி we know that நமக்கு வந்து sin square x plus cos square x is equal to 1 தெரியும். சோ இதுல நீங்க cos x எழுதுங்க. நமக்கு தேவையான cos square x is equal to 1 minus நம்ம sin square x ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்ப இங்க எழுதிருக்க தெரியும். சோ இந்த ரெண்டு ஃபார்முலா அப்ளை பண்றேன் பாருங்க. சோ அப்ப இத ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா equal to integral 2 into இப்போ நம்ம என்ன இருக்குது sin 2x க்கு பதிலா 2 into ஒரு sin x into ஒரு cos x minus ஒரு cos x போட்டுட்டேன். whole thing divided by 6 minus bracket குள்ள இந்த cos x க்கு பதிலா இந்த டேட்டாவை என்ட்ரி பண்ணிக்கிறேன். 1 minus ஒரு sin square x minus 4 ஒரு sin x into dx ன்னு மாத்தியாச்சு. ஓகேங்களா? இந்த ஸ்டெப் புரிஞ்சா ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதாமா? இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதாமா? ரிப்ளை பண்ணுங்க. ஓகேமா? சோ ஃபர்தரா என்ன பண்ண போறோம்னா இந்த 2 கொண்டு உள்ள கொண்டு ப்ராடக்ட் பண்ணுங்க. இந்த மைனஸ் நீங்க உள்ள கொண்டு ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா அப்ப ஆன்சர் இன்டெக்ரல் ஒரு 4 ஒரு sin x அடுத்து ஒரு cos x சோ மைனஸ் ஒரு cos x. ஓகேங்களா? ஹோல் திங் டிவைடட் பை இப்போ என்ன இருக்குது 6. இப்போ இந்த மைனஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு -1 பிளஸ் ஒரு sin square x minus 4 ஒரு sin x போட்டுக்கலாம் into ஒரு dx. சோ இப்போ என்ன பண்ண போறோம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ல இருந்து சோ இப்போ நியூமரேட்டர் பாத்தீங்கன்னா சோ இந்த ரெண்டுக்குமே காமனா நமக்கு வந்து ஒரு cos x இருக்கு, நீங்க வெளிய எடுத்துருங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு இன்டெக்ரல் சோ ரெண்டுக்குமே காமனா ஒரு cos x வெளிய எடுத்தாச்சு. சோ மீதி பிராக்கெட் குள்ள இங்க ஒரு 4 ஒரு sin x இருக்கும், ஒரு 4 ஒரு sin x இருக்கும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு மைனஸ் ஒரு 1 இருக்கும். சரிங்களா? 4 sin x ஒரு -1 ஹோல் திங் டிவைடட் பை இப்போ இந்த ரெண்டையும் நீங்க சப்ராக்ட் பண்ணி எழுதுறீங்கன்னா ஆன்சர் நமக்கு என்ன வரும் 5 பிளஸ் ஒரு sin square x மைனஸ் ஒரு 4 ஒரு sin x into dx. ஓகேங்களாமா? சோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ என்ன பண்ண போறேன்னா நம்ம இப்படி வச்சு பண்ணலாம், ஆனா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். சோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா நான் sin x க்கு பதிலா sin x க்கு பதிலா நான் u ன்னு ஒரு டேர்மை நான் அசைன் பண்றேன். சரிங்களா? u ன்னு ஒரு டேர்மை நான் வந்து அசைன் பண்ணிட்டேன். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்ப நீங்க sin x நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் வரும் cos x ன்னு வரும். சரிங்களா? cos x x பண்ணீங்கன்னா dx equal to du ன்னு வரும். சரிங்களா? அப்ப என்ன பண்ண போறேன் இந்த இடத்துல நான் cos x dx க்கு பதிலா cos x dx க்கு பதிலா நான் tu டேர்ம் இன்புட் பண்ண போறேன். மீதி ரிமைனிங் வந்து sin x எங்கலாம் இருக்கும் அங்க நீங்க என்ன பண்ணுங்க u ன்னு போடுங்க. அப்ப இந்த டேர்ம் நமக்கு எப்படி மாற போகுதுன்னா equal to integral 4 sin x க்கு பதிலா ஒரு u ஒரு -1 into cos x dx க்கு பதிலா ஒரு du whole thing divide by ஒரு 5 அடுத்து பாத்தீங்கன்னா sin x க்கு பதிலா நீங்க இந்த u போடணும். இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால பிளஸ் ஒரு u ஸ்கொயர் மைனஸ் ஒரு 4 into u. ஓகேங்களா? சோ இப்போ நான் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்டெக்ரல் ஒரு 4u ஒரு -1 into ஒரு du whole thing divide by u ஸ்கொயர் மைனஸ் ஒரு 4u பிளஸ் ஒரு 5. ஓகே, இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா பாருங்க அரவிந்த். ரிப்ளை பண்ணுங்க. சோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதாமா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். புரிஞ்சுதா? ஓகேமா? சோ இதுக்கு நம்ம நார்மலா பண்ற மாதிரி தான் பண்ண போறோம். சரிங்களா? என்ன பண்ண போறோம்னா நமக்கு வந்து மேல வந்து பாத்தீங்கன்னா px plus q ன்னு ஒரு ஃபார்மட்ல இருக்குது. சோ நம்ம இப்படி இருந்துச்சு என்ன பண்ணணும், நம்ம ஃபர்தரா வந்து என்ன பண்ணணும், இந்த டேர்ம் எடுத்துட்டு நம்ம வந்து a into differentiation of denominator plus ஒரு b ன்னு போடணும். அப்ப என்ன பண்ண இந்த ஸ்டெப் எடுத்துக்கிறேன். என்ன ஸ்டெப்னு பாத்தீங்கன்னா ஒரு 4u ஒரு -1 equal to a into
டி பை இங்க எக்ஸ் இருந்தா டிஎக்ஸ் பண்ணுங்க, எல்லாமே யூ இருக்குன்னா டியூ போட்டுக்கங்க. சோ டினாமினேட்டர் யூ ஸ்கொயர் மைனஸ் ஒரு 4u ஒரு பிளஸ் ஒரு 5 அடுத்து பிளஸ் ஒரு b ன்னு போடுவீங்க சரிங்களா. இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் நீங்க பாத்தீங்கன்னா இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஒரு 4u ஒரு -1 ஈக்குவல் டு a இன்டு சோ இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா 2u சோ ஒரு மைனஸ் ஒரு 4 வரும் பிளஸ் ஒரு b வரும் சரிங்களா. இப்போ ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் u அண்ட் கான்ஸ்டன்ட் சரிங்களா. அப்ப ஈக்குவேட்டிங் coefficient of u and constant. சோ நான் என்ன பண்றேன் u டேமையும் கான்ஸ்டன்ட் டேமையும் என்ன பண்றேன் வந்து தனித்தனியா ஈக்குவல் பண்ண போறேன். அப்ப u உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது நமக்கு 4 இருக்குது ஈக்குவல் டு இங்க நீங்க a ஐ கொண்டு உள்ள ப்ராடக்ட் பண்ணா நமக்கு என்ன வரும் 2au வேற எங்கேயுமே u கிடையாது. அப்ப ஆன்சர் நமக்கு என்னதான் இந்த இடத்துல 2a மட்டும் தான் வரும் சரிங்களா. இது 1 டைம்ஸ் நீங்க கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ் வரும். அப்ப a உடைய ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2 வரும் சரிங்களா. அப்ப a உடைய ஆன்சர் நம்ம வந்து 2 வந்து நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க பாத்தீங்கன்னா b யோட ஆன்சர் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஈக்குவல் பண்ணுங்க. சோ ஒரு -1 அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு போட்டுக்கங்க. சோ இப்போ இந்த a ஐ நீங்க உள்ள கொண்டு ப்ராடக்ட் பண்ணா இது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் u கிடையாது. அப்ப ஆன்சர் மைனஸ் ஒரு 4a போடணும் அடுத்து பிளஸ் ஒரு b போடணும். சோ இப்போ a க்கு பதிலா எனக்கு 2 இருக்கு 2 அப்ளை பண்ணுங்க. சோ -1 ஈக்குவல் டு -4 இன்டு 2 பிளஸ் ஒரு b. அப்ப இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன வரும் -8 வரும். சோ -8 வந்து லெஃப்ட் சைடு இருந்தா +8 ஆ மாறும். அப்ப ஆன்சர் b ஈக்குவல் டு சோ இது +8 இது ஒரு -1 ஆன்சர் நமக்கு 7 வந்துரும் சரிங்களா. அப்ப நம்ம என்ன பண்ணியாச்சு a உடைய ஆன்சர் ஆல்சோ b உடைய ஆன்சர் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சாச்சு. ஓகேங்களா. இந்த ஸ்டெப் நீங்க புரிஞ்சா ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். இந்த ஸ்டெப் நீங்க புரிஞ்சதாமா ரிப்ளை பண்ணுங்க. புரிஞ்சதாமா ரிப்ளை பண்ணுங்க. ஓகேமா. சோ இப்போ என்ன பண்ண போறோம் இந்த a b எதுக்கு என்ன பண்றேன் நேரா வந்து நான் இந்த ஸ்டெப்ல அப்ளை பண்ண போறேன். சோ அப்ப இந்த ஸ்டெப்ல அப்ளை பண்ணீங்கன்னா சோ அப்ப இந்த ஸ்டெப்ல எப்படி மாறுங்க எங்க எழுதி காட்டுறேன். சோ ஈக்குவல் டு பாத்தீங்கன்னா a சோ a உடைய ஆன்சர் இருக்கு 2. சோ 2 இன்டு 2u ஒரு -4 பிளஸ் b உடைய ஆன்சர் 7. சோ அப்ப இந்த ஸ்டெப் என்ன பண்றேன் நான் வந்து நேரா தூக்கி நான் இந்த இடத்துல என்ன பண்ண ரீப்ளேஸ் பண்ண போறேன் சரிங்களா. அப்ப ரீப்ளேஸ் பண்ணிடலாமா. அப்ப இந்த ஸ்டெப் நமக்கு எப்படி மாற போகுதுன்னா ஆல்ரெடி எழுதிக்கிறேன். சோ ஈக்குவல் டு இன்டெகிரல் சோ இந்த ஸ்டெப் தான் என்ன பண்றோம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து சேஞ்ச் ஆக போகுது. எப்படி மாற போகுதுன்னா இன்டெகிரல் போட்டுங்க 4u - 1 4u - 1 பண்ணலாம் 2 into 2u - 4 சோ 2 into 2u ஒரு -4 அடுத்து ஒரு +7 சோ into ஒரு du சோ டினாமினேட்டர் அப்படிதான் டினாமினேட்டர் u ஸ்கொயர் மைனஸ் சோ டினாமினேட்டர் u ஸ்கொயர் மைனஸ் ஒரு 4u பிளஸ் ஒரு 5 நான் செக் பண்ணிக்கிறேன் பாருங்க. சோ u ஸ்கொயர் மைனஸ் 4u பிளஸ் 1 இதான் நமக்கு தேவையான டினாமினேட்டர். இப்போ என்ன நம்ம தனித்தனியா பிரிக்க போறோம். சோ எப்படி பிரிக்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா சோ நான் என்ன பண்றேன் ரெண்டு டேர்மையும் தனித்தனியா பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் டேர்மையும் இந்த டினாமினேட்டரும் தனித்தனியா பிரிச்சுக்கிறேன். சோ அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் இருக்குது பாருங்க இந்த +7 இருக்குதுல இந்த +7ஐயும் இந்த டினாமினேட்டர் நம்ம நீங்க தனித்தனியா பிரிச்சுக்கீங்க. சோ பிரிச்சு நான் வேல்யூ அப்ளை பண்றேன் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த 2 இருக்கு வெளிய எடுத்துருங்க. 2 இன்டெகிரல் 2u - 4 டிவைட் பை u ஸ்கொயர் மைனஸ் ஒரு 4u பிளஸ் ஒரு 5 இந்த du அடுத்து +7 சோ +7 இன்டெகிரல் 1 டிவைட் பை u ஸ்கொயர் மைனஸ் 4u பிளஸ் ஒரு 5 இந்த ஒரு du. ஓகேங்களா. அந்த ஸ்டெப் நீங்க புரிஞ்சா ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். இந்த ஸ்டெப் நீங்க புரிஞ்சதா ரிப்ளை பண்ணுங்க. ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். ஓகேமா. சோ இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா சோ இப்போ ரெண்டு டேர்மா பிரிச்சுக்கிறேன். சோ ஈக்குவல் டு இது வந்து 2 இந்த டேர்மை வந்து இன்டகிரேஷன் i1 பிளஸ் 7 இந்த டேர்மை இன்டகிரேஷன் பண்ற i2 தனித்தனியா இன்டகிரேட் பண்ணிடலாம். கடைசி என்ன பண்ணலாம் இந்த டேர்மை வந்து சேர்த்துக்கலாம் சரிங்களா. இப்போ என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் நான் வந்து 2 into i1 சோ 2 into i1ங்கிறது நான் எழுதிக்கிறேன். சோ ஈக்குவல் டு 2 into இன்டகிரல் சோ 2u - 4 ஹோல் திங் டிவைட் பை u ஸ்கொயர் மைனஸ் ஒரு 4u பிளஸ் ஒரு 5 into du equal. அப்ப நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சோ இந்த டிஃபரன்ஷியேட் இந்த இடத்துல நீங்க டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு நியூமரேட்டர் ஆன்சர் வந்துச்சுன்னா நம்ம log ன்னு போட்டுக்கலாம். அப்ப ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா சோ 2 into log modulus of u square minus ஒரு 4u plus ஒரு 5 plus ஒரு c. சோ நம்ம இதுல c ன்னு போட அவசியம் கிடையாது. நீங்க போட தப்பு கிடையாது. கடைசி என்ன பண்ணலாம் வந்து காமனா c போட்டுக்கலாம். அடுத்து என்ன செகண்ட் டேர்ம் எடுத்துக்கிறேன். சோ செகண்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா 7 into ஒரு i2 சோ ஈக்குவல் எப்படி எழுதலாம் பாருங்க 7 இன்டெகிரல் 1 டிவைட் பை u ஸ்கொயர் மைனஸ் ஒரு 4u பிளஸ் ஒரு 5 into du ஈக்குவல் டு சோ என்ன பண்ண இது டினாமினேட்டர் நான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரா மாத்தணும். சோ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரா மாத்தி என்ன பண்ணணும் சோ இந்த இடத்துல u உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணணும் நான் வந்து 2 ஆல டிவைட் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணனும் சப்ட்ராக்ட் பண்ணனும். சோ இங்க எழுதிக்கிறேன் u உடைய கோஎஃபிஷியன்ட் 4 டிவைட் பை 2 the whole square. இது என்ன பண்ணனும் ஆட் பண்ணனும் and
சப்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா, and சப்ராக்ட் பண்ணணும். அப்ப இதை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 2 ஸ்கொயர் வந்துச்சுங்களா. அப்ப என்ன பண்றேன், நான் 2 ஸ்கொயரால ஆட் பண்ண போறேன், 2 ஸ்கொயர் சப்ராக்ட் பண்ண போறேன். அப்ப ரிமைனிங் ஆன்சர் பாத்தீங்கன்னா 7 இன்டெகிரல் 1 டிவைட் பை u ஸ்கொயர் மைனஸ் ஒரு 4u, so பிளஸ் ஒரு 2 ஸ்கொயர் மைனஸ் ஒரு 2 ஸ்கொயர் பிளஸ் ஒரு 5 into ஒரு du வரும். சரிங்களா. சோ இப்போ என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த 3 டைம் நீங்க என்ன பண்ண ஸ்கொயர் பண்ண, தட் மீன்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் ஸ்கொயரா மாத்தலாம். அப்ப 7 integral 1 divide by u minus 2 the whole square. so இத ஸ்கொயர் பண்ண நமக்கு ஆன்சர் -4, இது ஒரு +5. அப்ப இந்த ரெண்டையும் நீங்க கழிச்சீங்கன்னா ஆன்சர் என்ன வரும், பிளஸ் ஒரு 1 வரும். சோ 1 நான் 1 ஸ்கொயர் போடலாம் into du. அப்ப இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இத வந்து நான் x ன்னு எடுத்துக்கிறேன், இது x ஸ்கொயர் பிளஸ் இது ஒரு a ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். அப்ப x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர், வாட் இஸ் தி ஃபார்முலா? ஃபார்முலா நம்பர் 1 2 3 4 5 6. நம்ம என்ன ஃபார்முலா படிச்சோம் சொல்லுங்க பாப்போம் அரவிந்த். ஃபார்முலா நம்பர் நமக்கு x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர்ங்க எந்த ஃபார்முலா வரும்? ஃபார்முலா நம்பர் சாரி +2. எங்கமா +2 ன்னு கேக்குறீங்க நீங்க? which place? எந்த பிளேஸ்மா கேக்குறீங்க? இந்த ஸ்டெப்பாமா? உனக்கு இந்த ஸ்டெப்ல நம்ம ஏன் வந்து -4 then -2? ஒன் செகண்ட் மேம், மறுபடியும் ரிப்ளை பண்றேன், உங்களுக்கு புரியுதா பாருங்க. சோ இப்போ இந்த இடத்துல நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் தானே எடுக்கணும். சோ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ண சொல்ல u உடைய கோஎஃபிஷியன்ட் என்னமா இருக்குங்க, 4 இருக்குது. சரிங்களாமா. அவன் 4 உடைய வேல்யூ என்ன பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணும். சரிங்களா, 2 ஆல டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணும். அப்ப ஸ்கொயர் பண்ணா இது ஆன்சர் நீங்க என்ன 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ் வரும். ஆன்சர் 2 ஸ்கொயர் வரும். சரிங்களா, +2 ஸ்கொயர் -2 ஸ்கொயர் போடணும். சோ இந்த ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகும். ஏன் அப்படி போறேன்னா நம்ம கம்ப்ளீட் ஸ்கொயரா மாத்துங்க இப்படி போட்டுக்கணும். சரிங்களாமா, கம்ப்ளீட் ஸ்கொயரா மாத்துங்க போட்டுக்கணும். சோ இப்போ அடுத்து நம்ம வந்து எப்பவுமே கம்பைன் பண்றா இருந்தா இந்த இடத்துல பிளஸ் டேர்ம் இருக்குது, இதுக்கு நம்ம ஸ்கொயர் எடுக்கணும். சோ மைனஸ் டேர்ம் ஸ்கொயரை வந்து நம்ம எப்பவுமே வந்து இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் கூட நீங்க என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா, அப்பதான் ஃபார்முலா பொருந்தும். நீங்க -2 ஸ்கொயர் எடுத்தா நமக்கு ஃபார்முலா என்னைக்குமே பொருந்தா. எப்பவுமே வந்து ஃபார்முலா பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் பிளஸ் அல்லது இங்க ஒரு மைனஸ் வரும், ஒரு 2ab, கண்டிப்பா பிளஸ் தான் b ஸ்கொயர் வரும். நீங்க மைனஸ் போட்டு எங்கேயுமே நீங்க b ஸ்கொயர் ஒரு டேர்ம் நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க. சோ அதனால நம்ம கண்டிப்பா இது பிளஸ் டேர்மா தான் எடுத்து கொண்டு வரணும். சோ மைனஸ் இது கான்ஸ்டன்ட் டேர்ம் கூட தான் நீங்க சேர்த்துக்கணும். சரிங்களா, அதனால தான் என்ன பண்ணிருக்கேன், u -2 the whole square போட்டுட்டேன். ஏன் இந்த மைனஸ் போட்டேன்னா இங்க நடுவுல என்ன இருக்குது, நமக்கு u பக்கத்துல மைனஸ் இருக்கிறதுனால நான் இங்க வந்து என்ன பண்றேன், மைனஸ் போட்டுட்டேன். அப்ப a - b the whole square நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே, புரிஞ்சுதாமா? டவுட் கிளியர் ஆயிடுச்சாப்பா? டவுட் கிளியர் ஆயிடுச்சா மராஜா? எஸ், ஓகேமா. சோ அப்ப இந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா நீங்க சொல்லுங்கம்மா, நான் உங்கள்ட்ட क्वेश्चन கேக்குறேன். சோ x2 + a2 ஃபார்முலா என்னமா? ஃபார்முலா நம்பர் 1 2 3, அதாவது ரூட் இல்லாம பார்த்தோம். சரிங்களா, சோ அப்ப என்ன ஃபார்முலா இதுல வரும்? ஃபார்முலா நம்பர் 3 வரைக்கும் என்ன ஃபார்முலா? 1/a tan inverse x/a plus ஒரு c. சரிங்களா, அப்ப x உடைய ஆன்சர் யாரு? u -2. a உடைய ஆன்சர் யாரு? 1. சரிங்களா, அப்ப இந்த ஃபார்முலா அப்படி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஸ்டெப் நமக்கு எப்படி மாறும் பாத்துக்கிறேன். சோ equal to 7. சோ 1/a, a உடைய ஆன்சர் 1மா. அடுத்து tan inverse, so x/a, x உடைய ஆன்சர் u -2 டிவைட் பை 1. சரிங்களா, பிளஸ்ங்கிறது லாஸ்டா போட்டுக்கலாம். சோ அப்ப இதோட சிம்பிளிஃபிகேஷன் ஆன்சர் 7 tan inverse u -2. சரிங்களாமா, அப்ப இது யாருடைய ஆன்சர்? i2, 7i2 உடைய ஆன்சர். கடைசி என்ன பண்றேன், நான் இப்ப எங்க இருந்து வரேன். சரிங்களா, அப்ப நமக்கு இது ஈக்குவேஷன் நம்பர் 2 னு வச்சுக்கிறேன். from the 2 ல இருந்து இந்த ஆன்சர் ஃபுல்லா எழுதிக்கலாம். சோ from 2 பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, ஈக்குவேஷன் நம்பர் 2 ல பாத்தீங்கன்னா 2 into ஒரு i2 plus 2 into ஒரு i1 plus 7 into ஒரு i2 equal to, so 2i1. so 2i1 பாத்தீங்கன்னா இங்க என்ன ரிசல்ட் 2 into log இருக்குது. சோ இந்த ரிசல்ட் அங்க எழுதிக்கிறேன். சோ 2 into ஒரு log 2, இதான் நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் ரிசல்ட். சரிங்களா, அப்ப நான் இதை என்ன பண்ண இங்க இன்சர்ட் பண்ணிக்கிறேன். சோ இதை என்ன பண்ண இங்க இருந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு பிளஸ் போடணும். சரிங்களா, ஒரு பிளஸ் போட்டுக்குங்க. பிளஸ் போட்டுட்டு அடுத்து இந்த ரிசல்ட் எடுத்துங்க, 7 into tan inverse u -2 ஒரு பிளஸ் c. சரிங்களா, இப்போ நமக்கு क्वेश्चनல பாத்தீங்கன்னா sin x ன்னு கொடுத்திருந்தாங்க. சரிங்களா, அப்ப நான் என்ன பண்ண போறேன் நீங்க பாத்தீங்கன்னா, சோ இப்போ நமக்கு எங்கெல்லாம் u இருக்குதோ அங்கெல்லாம் என்ன பண்றேன் வந்து நான் sin x ன்னு ஒரு வேல்யூ என்ன பண்றேன்னா வந்து இன்சர்ட் பண்ண போறேன். அப்ப நான் இப்போ இந்த sin x நீங்க இன்சர்ட் பண்ணீங்கன்னா இந்த क्वेश्चन நமக்கு எப்படி மாறும் பாருங்க. sin x ன்னு இன்சர்ட் பண்றேன் பாருங்க. சோ put u equal to sin x. சரிங்களா, அப்ப இந்த ஆன்சர் 2 into log sin square x. sin x நல்லா கவனிங்க, இதுல sin square x னாலும்
sin x the whole squareனாலும் போத்தா சேம். ஆனா நமக்கு sin square x உம் sin x க்கு ஸ்கொயர், நல்லா கவனிங்க, இந்த x க்கு தான் ஸ்கொயர். சோ இந்த ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஓகேங்களா? sin x ஹோல் ஸ்கொயர்னாலும் sin square x னாலும் போத்தா சேம். இது ரெண்டுமே ஈக்குவல். ஆனா இந்த இடத்துல sin square x உம் sin x ஸ்கொயரும், இங்க x தான் ஸ்கொயர் இருக்குது, ரெண்டுமே ஈக்குவல் புரிஞ்சுக்கணும். அதனால இந்த இடத்துல என்ன பண்ணா sin x the whole square போடுறது, sin square x போடாச்சு, -4 into ஒரு sin x பிளஸ் ஒரு 5 பிளஸ் 7 ஒரு tan inverse. சோ பிராக்கெட்டுக்குள்ள என்ன பண்ணனும், u க்கு பதிலா ஒரு sin x ஒரு -2 போட்டுங்க பிளஸ் ஒரு c. இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். புரியுதா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த், ரிப்ளை பண்ணுங்க. இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதாமா? எதுவும் டவுட் இருக்குதாமா? இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட்டுமா? இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். டவுட் இருக்குதாமா? என்ன ஸ்டெப் உங்களுக்கு குழப்புதாமா? இதுல என்ன டவுட் இருக்குதாமா உங்களுக்கு? டவுட் இருக்குதாப்பா? நோ சார். ஓகே, நீங்க ஒரு டவுட் கேட்டீங்கன்னா அந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சாமா? நம்ம ஏன் வந்து +2 ஸ்கொயர் எடுக்கணும், -2 ஸ்கொயர் ஏன் எடுக்கக்கூடாதுன்னு புரிஞ்சிச்சாமா? அதுல என்னமோ கிளாரிட்டி இல்லாம இருக்குதா உங்களுக்கு? கிளாரிட்டியா புரிஞ்சிச்சு இல்ல? நம்ம எப்பவுமே வந்து a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் தான் போடுவோம், -b ஸ்கொயர் போட மாட்டோம். சரிங்களா? அதனால நம்ம +2 ஸ்கொயர் எடுப்போம். சரிங்களாமா? ஓகேங்களாப்பா? ஓகேமா. சோ அடுத்து வந்து எக்ஸசைஸ்ல ஒரு क्वेश्चन நீங்க மகிட்ட நம்ம எக்ஸசைஸ்ல ஒன்ஸ் அகைன் நான் क्वेश्चन எடுத்துக்கிறேன். எக்ஸசைஸ் என்ன क्वेश्चन பாத்தீங்கன்னா क्वेश्चन நம்பர் என்ன சொன்னீங்க? எக்ஸசைஸ்ல 5th क्वेश्चन நீங்க நினைக்கிறீங்க. ஐ திங்க் 4th क्वेश्चन கரெக்ட்டா பாத்தீங்கம்மா? எக்ஸசைஸ்ல क्वेश्चन நம்பர் 4 சொன்னீங்களாமா? கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கம்மா. எஸ் சார். ஓகேப்பா, இப்போ நம்ம 4th क्वेश्चन மட்டும் பார்க்கலாம். சரிங்களாமா? பார்க்கலாம் அப்ப 4th क्वेश्चन. ஓகே ஃபைன். எக்ஸசைஸ்ல 7e சரிதானமா? எக்ஸசைஸ் 7e क्वेश्चन நம்பர் 4. எக்ஸசைஸ் நம்பர் 7e ல क्वेश्चन நம்பர் 4. 4th பாத்தீங்கன்னா integral e power x மா whole thing divided by 2e power 2x plus 3e power x plus ஒரு 5 into dx. क्वेश्चन செக் பண்ணீங்க? क्वेश्चन கரெக்ட்டா இருக்குதாமா? செக் பண்ணிக்கங்க. ரொம்ப சிம்பிள் சம் தான், ஈஸியா முடிச்சிடலாம் இன்ஷாஅல்லாஹ். क्वेश्चन செக் பண்ணிட்டீங்களா? கரெக்ட்டா இருக்குதாப்பா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ரொம்ப சிம்பிளா வந்து ஒண்ணுமே இல்லப்பா, ஈஸியா சம் முடிக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்போ நல்ல கவனிங்க, இந்த e power 2x எப்படி எழுதலாம் அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுனா போதும். e power 2x நான் வந்து e power x the whole square போட்டுக்கலாமா? ஓகே தானமா? e power whole square போட்டுக்கலாமா? இப்போ என்ன பண்றேன், நான் வந்து இந்த e power x லாம் இருக்குதா, என்ன பண்றேன், நான் e power x க்கு பதிலா நான் u ன்னு எடுத்துக்கிறேன்மா. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x, dx x பண்ணா dx ஈக்குவல் டு u பண்ணா நீங்க ஆன்சர் பண்ணுங்க du ன்னு போடணும். ஓகேங்களா மகாராஜா? ஓகேங்களா? இப்போ என்ன பண்றேன், சிம்பிளா உங்களுக்கே தெரியும் லாஜிக்கலா. சோ e power x இருக்குது, dx இருக்குது, என்ன பண்ணலாம், நீங்க du ன்னு போடலாம். அப்ப இந்த ரெண்டையுமே சேர்த்து நீங்க என்ன பண்ணலாம், du ன்னு என்ன பண்ணலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். மீதி ரிமைனிங் டேர்ம் எப்படி மாத்த போறீங்க பாத்துட்டே வாங்க. ஈக்குவல் டு இன்டெகிரல், இந்த ரெண்டுக்குமே சேர்த்து நீங்க என்ன பண்ணலாம், du ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களாமா? ஹோல் திங் டிவைட் பை இங்க பாத்தீங்கன்னா 2. சோ இந்த e power 2x எப்படி எழுதலாம், e power x whole square. e power x உடைய ஆன்சர் u, அப்ப ஆன்சர் u ஸ்கொயர் போட்டுக்கலாம். பிளஸ் 3 into e power x க்கு பதிலா u ஒரு பிளஸ் 5. ஓகேங்களா? இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா பாருங்கம்மா, ரிப்ளை பண்ணுங்கம்மா. இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுச்சாப்பா? இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதா மராஜா? ரிப்ளை பண்ணுங்க. புரிஞ்சுதாப்பா? இந்த ஸ்டெப் என்ன டவுட் இருக்குதாப்பா? ரிப்ளை பண்ணுங்க. அரவிந்த், நோ டவுட்ஸ். ஓகேமா. சோ ஃபர்தர் என்ன பண்ண போறோம், நமக்கு வந்து நார்மலா வந்து இத கம்ப்ளீட் ஸ்கொயரா மாத்த போறோம். சோ கம்ப்ளீட் ஸ்கொயரா மாத்ததுக்கு முன்னால ஒரு விஷயம் கவனிக்கணும். எப்பவுமே இந்த ஸ்கொயர் டேர்ம் பக்கத்துல யூனிட்டி தான் இருக்கணும். நம்பர் 2 இருக்குது. அப்ப என்ன பண்ணுங்க, நம்பர் 2 காமனா எடுத்துருங்க. அப்ப ஆன்சர்
1 divide by 2 ன காமனா எடுத்தாச்சு. அப்ப ஆன்சர் du divide by so இது u square. so எல்லா இதையும் நீங்க என்ன பண்ணணும் 2 ஆல் டிவைட் பண்ணனும் plus 3 divide by 2u plus 5 divide by 2. சரிங்களா? அப்ப ஏன் வந்து நான் வந்து இந்த 2 எடுத்துன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே எனக்கு u ஸ்கொயருக்கு முன்னால x ஸ்கொயருக்கு முன்னால நம்பர் 1 தான் ஆகணும். அப்ப இங்க 2 இருக்குதுன்னா என்ன பண்ண 2 காமனா எடுக்கிறதா இருந்தா இதை நான் 2 ஆல் டிவைட் பண்ணி இதை நம்ம 2 ஆல் டிவைட் பண்ணி சரிங்களா? இப்போ நம்ம கம்ப்ளீட்லி ஸ்கொயரா மாத்த போறோம். சோ கம்ப்ளீட்லி ஸ்கொயரா மாத்துறதா என்ன கண்டிஷன் என்ன ரூல் அப்படின்னா சோ இங்க என்ன இருக்குது uo xo இருக்கும். சோ இதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குதோ அதை எடுத்துக்கிறேன். சோ 3 டிவைட் பை 2 இதை நீங்க என்ன பண்ணணும் 2 ஆல் டிவைட் பண்ணணும். ஆல்ரெடி 2 இருக்குன்னா 2 ஆல் டிவைட் பண்ணி என்ன பண்ணணும் கண்டிப்பா நீங்க வந்து ஸ்கொயர் பண்ணுங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா 3 டிவைட் பை 4 the whole square. சரிங்களா? அப்ப என்ன பண்றாங்க வந்து 3 divide by whole square போட போறேன். அப்ப ஆன்சர் எப்படி எழுதலாம்னா so equal to ஒரு 1 divide by 2 integral ஒரு du divided by ஒரு u square plus 3 divide by 2u plus 3 by 4 the whole square minus 3 by 4 the whole square plus ஒரு 5 by 2 னு வரும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்க கம்பைன் பண்ணீங்க. எதை கம்பைன் பண்ணா சோ இந்த மூணு டைம் நீங்க கம்பைன் பண்ணீங்கன்னா a plus b அல்லது a minus b ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். சோ இப்போ ஃபர்தரா நீங்க மத்த சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க. 1 divide by 2 integral du divided by so இது u so 3 by 4 இங்க பிளஸ் போடுவீங்களா மைனஸ் போடுங்க ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். சோ இங்க பிளஸ் போடணுமா மைனஸ் போடணுமா ரிப்ளை பண்ணுங்க. நடுவுல பிளஸ் வருமா மைனஸ் வருமாமா? வெரி குட் மா. சோ பிளஸ் the whole square. so மீதி remaining minus. so இதை நீங்க வந்து ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9 by ஒரு 16 வரும் plus ஒரு 5 divide by 2 வரும். so இப்ப LCM எடுத்தீங்கன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் நீங்க வந்து கண்டிப்பா நீங்க 8 ஆல ப்ராடக்ட் பண்ணா டினாமினேட்டர் 16 வரும். இப்ப இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணா ஆன்சர் நமக்கு 14 வரும். சரிங்களா? அப்ப இந்த 9 நீங்க என்ன பண்ணுங்க சப்ட்ராக்ட் பண்ணுங்க. so 9 நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் நமக்கு 31 வரும். அப்ப ஆன்சர் 1 divided by 2 integral du divided by u plus 3 by 4 the whole square. so again பாத்தீங்கன்னா மைனஸ் இது வந்து 31 வருது இல்ல? அப்ப இந்த 31 ஸ்கொயரா மாத்திராந்தா root 31 divided by இங்க டினாமினேட்டர் 16 இருக்கும். இதனா 4 the whole square எழுதிக்கலாம். இந்த ஸ்டெப் புரிஞ்சா ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதாமா? நான் டைரக்டா எழுதிட்டேன். so 31 divide by 16 போட்டுட்டு அடுத்த இந்த ஸ்டெப் எழுதணும். டைரக்டா எழுதிட்டேன். சரிங்களாமா? so இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குதுன்னா so இது வந்து ஓகேமா இந்த இடத்துல நமக்கு என்ன x ஸ்கொயர் மைனஸ் ஒரு a ஸ்கொயர்மா. so x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் என்ன ஃபார்முலா போடுவீங்க நீங்க? சாரிமா. சோ இந்த இடத்துல நமக்கு பிளஸ் தான் வரும். சரிங்களா? நமக்கு இதான் லார்ஜர் நம்பர். அப்ப இந்த நமக்கு பிளஸ் வரும். சரிங்களா? நம்ம மைனஸ் வராது. சோ இங்க வந்து இது ஸ்மாலர் நம்பர் இது லார்ஜர் நம்பர் பிளஸ் வரும். கவனிக்கல. சரிங்களா? அப்ப x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் என்ன ஃபார்முலா வரும்? சோ போன ஃபார்முலா பார்த்த மாதிரியே தான் ஃபார்முலா 1 by a tan inverse x by a இந்த ஃபார்முலா தான் போடுங்க. ஓகேங்களா? பிளஸ் c. சோ இத அப்ளை பண்ணிக்கிறேன். சோ பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி எழுதலாம்னா சோ ஈக்குவல் டு முன்ன ஒரு 1 by 2 இருக்குது into 1 by a. சோ a ஓட ஆன்சர் √31 divide by ஒரு 4. அடுத்து நமக்கு tan inverse x by a. சோ u plus 3 by 4 divided by a ஓட ஆன்சர் √31 divide by 4. ஓகேங்களாமா? சோ பிளஸ் ஒரு c போட்டுக்கங்க. சோ இப்போ என்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க. சோ இத ரெண்டையும் நான் டிவைட் பண்ணிடலாம். 1 times இது 2 times வரும். சோ இது ரெசிப்ரோக்கலா மாத்திருங்க. அப்போ 2 divide by √31. சோ tan inverse போட்டுக்கங்க. சோ இது டினாமினேட்டர் என்ன வரலாம் பார்த்தீனா சோ இது LCM எடுத்தீனா 4u plus 3 whole thing divide by ஒரு 4 divided by √31 divide by 4 வரும் plus ஒரு c. சோ இங்க பாத்தீனா இங்க ஒரு 4 இங்க ஒரு 4 நம்ம ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கேன்சல் பண்ணிடலாம். சோ டிவைட் பை ஒரு 4 இங்க நமக்கு டிவைட் பை 4. சோ இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். புரிஞ்சிச்சா? இந்த ஸ்டெப் புரிஞ்சுதாமா? ரிப்ளை பண்ணுங்க. ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். புரிஞ்சுதாமா? புரிஞ்சிச்சாமா? ரிப்ளை பண்ணுங்கம்மா. ஓகேப்பா. சோ அப்ப இந்த எக்ஸசைஸ் ஓகேவாமா? எல்லா சம் புரிஞ்சிச்சாமா? இந்த எக்ஸசைஸ்ல என்ன டவுட் இருக்குதாமா? ரிப்ளை பண்ணுங்கம்மா. அப்ப இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சாமா? கம்ப்ளீட் ஆயிடுச்சுலம்மா? இது உங்களுக்கு என்ன டவுட் இருக்குதா? அந்த டோட்டலா எக்ஸசைஸ்ல வந்து ஒரு 10 சம் இருக்குது. எக்ஸாம்பிள் ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க. சோ நான் பார்க்கல, நான் பார்த்து அனுப்புறேன் இன்ஷா அல்லாஹ். வேற என்ன உங்களுக்கு டவுட் இருக்குதாமா?
விச் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 5 சொன்னீங்களாமா ஒரே நிமிஷம் கொஸ்டின் 5 நான் பாத்துக்கலாமா ஃபிஃப்த் கொஸ்டின் why என்ன ப்ராப்ளமா because of that மைனஸ் அம்மா போட்டிருக்கீங்க அதுல மைனஸ் போட்டிருக்கீங்களாமா ஒன் செகண்ட்மா ஃபிஃப்த் கொஸ்டின் இதுல ஃபிஃப்த் கொஸ்டின் நம்ம டவுட் இருக்குது உங்களுக்கு ஓகே ஃபைன் நெகட்டிவ் இன் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ஓகேப்பா இந்த கொஸ்டின் கொஞ்சம் சொல்லுங்கம்மா இந்த கொஸ்டின் நம்ம ராஜா டவுட்டா இருக்குது நான் பாக்ஸ் போடுங்க அந்த கொஸ்டின் தானம்மா கரெக்டா சப்டிஷன் 5 கரெக்ட் தானம்மா நான் பாக்ஸ் போட்டு காட்டியிருக்கேன் அந்த கொஸ்டின் உங்களுக்கு டவுட்டா இருக்குது say yes or no மா இப்போ ஒரு பாக்ஸ் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்க இந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு டவுட்டா இருக்குது சொல்லுங்கம்மா எஸ் ஓகே சரி அப்ப நான் இப்போ உங்களோட கொஸ்டின் கேட்கிறேன் இப்போ நீங்க வந்து இந்த 7E பண்ணீங்களாமா 7E வந்து பண்ண சொல்ல இந்த கொஸ்டின்லாம் பண்ணிட்டீங்களாமா செவன் இ இங்கெல்லாம் மைனஸ் இருக்குதாமா அந்த 7th கொஸ்டின்லாம் ட்ரை பண்ணிட்டீங்களாமா கொஸ்டின் நம்பர் 7லாம் முடிச்சிட்டீங்களாமா கொஸ்டின் நம்பர் 7லயே நமக்கு ஒரு மைனஸ் இருக்குது பாருங்க கொஸ்டின் நம்பர் 10லயே நமக்கு மைனஸ் இருக்குது இதெல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களாமா இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா கொஸ்டின் நம்பர் 7 ஆல்சோ 10th கொஸ்டின் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா எஸ் ஆன்சர் செக் பண்ணிட்டீங்களா கரெக்டா செக் பண்ணிட்டீங்களா அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 3rd கொஸ்டின்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களாமா கொஸ்டின் நம்பர் 3 சேம் நம்பர் கொஸ்டின் நம்பர் 6 கரெக்ட் சோ அதே மாடல் தானம்மா இதுவும் அதே மாடல் தானே நீங்க பாருங்க கொஸ்டின் நம்பர் 3 கொஸ்டின் நம்பர் 6 கொஸ்டின் நம்பர் 7 கொஸ்டின் நம்பர் 10ல வந்து நீங்க வந்து -x² நீங்க வந்து புரியலன்னு சொல்றீங்களா இல்ல வேற என்னமோ அதுல மிஸ்டேக்ஸ் இருக்குதாமா அந்த -x² தெரிய மாட்டேங்குமா உங்களுக்கு அப்படி சொல்றீங்களாமா இல்ல ஃபிராக்ஷன்ல வரும் மத்தது ஒண்ணுமே கிடையாதுமா ஓகே ஃபைன் விச் டவுட்மா என்ன டவுட்ல இருக்குது சொல்லுங்க பாப்போம் நீங்க செஞ்சு அனுப்பியிருக்கீங்களா இந்த கொஸ்டின் நான் பார்க்கவா அதுல நோ கிளியர் சார் இப்போ கிளியர் ஆயிடுச்சா உங்களுக்கு இல்ல நம்ம செம்ம சால்வ் பண்ணுவாப்பாண்ணா இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணவா இல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா நோ சார் வேண்டாமா போதுமா வேண்டாமாப்பா அந்த செம்ம சால்வ் பண்ண வேண்டாமா ஓகேப்பா ஓகே ஃபைன் சரி ஓகேப்பா நம்ம அடுத்து போலாமாப்பா ஐ வில் டூ ஓகேப்பா ஓகே ஃபைன் நோ ப்ராப்ளமா ஸோ நீங்க சென்ட் பண்ணுங்க நான் கரெக்ட் பண்ணி அனுப்புறேன் ஓகேப்பா நோ ப்ராப்ளம் சரிப்பா ஸோ அடுத்த எக்ஸசைஸ் பார்க்க போறோமா பார்க்கலாமாப்பா அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாமா ராஜா ஓகேப்பா ஃபைன் ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் பார்ஷியல் ஃபிராக்ஷன் சரிங்களாமா ஸோ பார்ஷியல் ஃபிராக்ஷன் மூலமா அந்த சம்மனை பார்க்க போறோம் சரிங்களாப்பா ஸோ ரொம்ப சிம்பிள் சம் தான் நீங்க பார்ஷியல் ஃபிராக்ஷன் இதுக்கு முன்னால எங்கேயும் படிச்சிருக்கீங்களா பாலாஜா டு யூ நோ த பார்ஷியல் ஃபிராக்ஷன் இன் 11th ஸ்டாண்டர்ட் சே எஸ் ஆர் நோ you know no sir okay fine ma so partial fraction ங்கிறது ஒண்ணு இல்ல ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான் சோ இங்க உங்க புக்ல பாத்தீங்கன்னா வந்து சோ இந்த இடத்துல வந்து கொடுத்திருப்பாங்க பாருங்க ப்ராப்பர் ரேஷனல் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க சோ அதுல வந்து அதுக்கு கரஸ்பாண்டிங்கான பார்ஷியல் ஃபிராக்ஷன் இது கொடுத்திருப்பாங்க சரிங்களா முதல்ல பார்ஷியல் ஃபிராக்ஷன் நல்லா தெரிஞ்சாதான் நம்ம சம்ம நம்ம சால்வ் பண்ண முடியும் அந்த பார்ஷியல் ஃபிராக்ஷன்ங்கிறது ஒண்ணு இல்ல தமிழ்ல சொல்ற அந்த பகுதி பின்னமாக்கு அப்படிங்கிற பகுதியை வந்து பின்னமா மாத்துறது சரிங்களா ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான் கஷ்டம்தான் கிடையாது ஆனா கொஞ்சம் இது என்ன நம்ம விளங்கிக்கணும் சோ எப்படி நம்ம வந்து இதை பிரிக்கணும் அப்படின்னு நமக்கு புரிஞ்சா மட்டும்தான் இந்த சம்ம நம்மளால சால்வ் பண்ண முடியும்
முதல்ல எப்படி நம்ம பிரிக்கணும் அப்படின்னு தெரியணும். சரிங்களா? சோ பிரிக்கணும் நமக்கு தெரியணும். சோ அப்படின்னா நம்ம சம்ம சால்வ் பண்ணலாம். ஆனா வந்து நம்ம ஆக்சுவலா வந்து இந்த இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த சம்முக்கு மட்டும் நம்ம 3 மெத்தட் நம்ம ட்ரை பண்ணலாம். சரிங்களா? நான் பின்னால சொல்றேன் பாருங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்ஷியல் ஃபிராக்ஷன் பத்தி பார்க்க போறோம். பார்ஷியல் ஃபிராக்ஷன். சரிங்களாமா? படிக்க போறது பார்ஷியல் ஃபிராக்ஷன். கவனிச்சே வாங்க. பார்ஷியல் ஃபிராக்ஷன். சரிங்களாமா? ரொம்ப சிம்பிள் லாஜிக். சோ நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு சிம்பிளா முதல்ல புரியதுக்காண்டி ஒரு சின்ன நம்பர் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேமா. ஒரு நம்பர் வச்சு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5 டிவைட் பை 10 ஒரு நம்பர் போட்டுக்கிட்டோமா. 5 டிவைட் பை 10. சரிங்களா? இது எப்படி சார் நம்ம பிரிக்கிறது? பார்ஷியல் ஃபிராக்ஷனா பிரிக்கிறது. எக்ஸாம்பிள் சும்மா இப்போ நம்ம இந்த டேம் என்ன பண்ண ரெண்டா பிரிக்கணும். அப்ப எப்படி பிரிக்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நம்பரை 4 டிவைட் பை 10 பிளஸ் ஒரு 1 டிவைட் பை 10 நம்ம ஈஸியா பிரிக்க முடியும். இதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும், ரெண்டு பார்ஷியல் ஃபிராக்ஷனா பிரிக்கிறது பேர் தான் நமக்கு பார்ஷியல் ஃபிராக்ஷன். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நமக்கு டினாமினேட்டர் உங்களுக்கு புரியதுக்காண்டி ஒரே ஒரு நம்பர் கொடுத்துருக்கு. ஆனா வந்து இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 டேர்ம்ஸ் ஆர் 3 டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்கம்மா, அல்லது 4 டேர்ம்ஸ் கூட கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 2 டேர்ம் கொடுத்துருக்கலாம், 3 டேர்ம் இருக்கலாம், 4 டேர்ம் இருக்கும். அந்த 4 டேர்ம் எப்படி இருக்குன்னா ஒரு லீனியரா இருக்கும். ஸோ எக்ஸ் பிளஸ் ஏ கொடுக்குறாங்க, அல்லது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ கொடுப்பாங்க, அல்லது எக்ஸ் பிளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் கொடுப்பாங்க. ஸோ இந்த 3 ஃபார்மட்ல ஒவ்வொரு ஃபார்மட்ல இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு ஃபார்மட்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா பார்ஷியல் ஃபிராக்ஷனை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து என்ன பண்ணீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால வந்து ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சாதான் அந்த சம்ம நம்ம சால்வ் பண்ண முடியும். அதை சால்வ் பண்றது ஒண்ணுமே இல்லை. நம்ம எப்படி நம்ம வந்து முதல்ல அதை வந்து நம்ம பிரிக்கணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சா மட்டும் போதும், மற்றதெல்லாம் ஈஸி தாமா. சரிங்களா? பார்க்கலாமா? சம் பார்க்கலாமா? ஸோ முதல்ல வந்து பிரிக்கிற மெத்தட் முதல்ல பார்ப்போம். உங்களுக்கு புரியலன்னா உடனே நிப்பாட்டி நீங்க கேளுங்க. சரிங்களாப்பா? ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பி ஆஃப் எக்ஸ் எழுதினேன். ஸோ பி ஆஃப் எக்ஸ்ங்கிறது மேல வந்து நமக்கு வந்து என்னது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன். ஸோ பாலினாமியல் லீனியர், குவாட்ராட்டிக், கியூபிக், எனிதிங் எப்படின்னா எழுதிட்டு போடும், கவலைப்பட வேண்டாம். ஸோ ஹோல் திங் டிவைடட் பை இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஏ இன்டு ஒரு எக்ஸ் பிளஸ் பின்னு இருக்குது. சரி, 2 டேர்ம் கொடுத்துருக்காங்கம்மா. ஸோ இது என்ன பண்ணணும்னா வந்து பார்ஷியல் ஃபிராக்ஷனா பிரிக்கணும். எப்படி பிரிக்கிறது அப்படின்னா நல்ல கவனிங்க. ஈக்குவல் டு ஸோ இங்க டோட்டலா எத்தனை டேர்ம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 டேர்ம் இருக்குது. ஓகேங்களா? டோட்டல் 2 டேர்ம் இருந்தா நீங்க 2 டிவைட் போட்டுங்க. ஸோ நடுவுல பிளஸ் போட்டுங்க. ஸோ மைனஸ் போட வேணா பிளஸ் போட்டுங்க. டிவைடட் பை இங்க 2 டேர்ம் இருக்குதா? அப்ப இங்க ஒரு எக்ஸ் பிளஸ் ஏ, இங்க ஒரு எக்ஸ் பிளஸ் பிமா. ஓகேங்களாமா? சோ 3 டேர்ம் இருந்துச்சுன்னா ஒரு பிளஸ் ஒரு எக்ஸ் பிளஸ் சின்னு போட்டுக்கணும். சோ இங்க நீங்க பிளஸ் போடுறீங்கல்ல, சோ இங்க மைனஸ் போடாம பிரச்சனை வராது. சோ இன் கேஸ் ஆஃப் சோ இதுக்கு முன்னால மைனஸ் சைன் வருதுன்னு வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மைனஸா போயிடும். இன் கேஸ் ஆஃப் இதுக்கு முன்னால பிளஸ் வருதுன்னு வச்சீங்கன்னா இது மைனஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே பிளஸ்ஸா மாத்தி கொடுத்துரும். அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. எப்பவுமே நீங்க பிளஸ் போட்டு தான் சரிங்களா? இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் நீங்க கவனிச்சீங்கன்னா, இப்ப நான் நியூமரேட்டரை ஃபில் பண்ணணும். நியூமரேட்டர் எப்படி ஃபில் பண்ணணும் நல்லா கவனிங்க. ரொம்ப முக்கியமான டாபிக். நியூமரேட்டர் எப்படி ஃபில் பண்ணணும்னா நல்லா கவனிங்க. இப்போ நான் இந்த எக்ஸ் இருக்குது இல்லம்மா, இந்த எக்ஸ் உடைய பவரை பாருங்க. எக்ஸ் உடைய பவர் இங்க என்ன இருக்குது? 1. அப்ப எக்ஸ் உடைய பவர் 1 இருந்துச்சுன்னா இங்க ஒரே ஒரு டேம் மட்டும் தான் மேல வரும். அந்த டேம் என்னவா இருப்பாங்கன்னா கான்ஸ்டன்ட் டேமா இருப்பாங்க. நான் என்ன பண்ண ஏன்னு போட்டுக்கலாம். ஏங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் டேம். சரிங்களா? இப்ப அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நல்லா கவனி. இங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் என்ன இருக்குது? எக்ஸ் உடைய பவர் இங்க 1 தான் இருக்குது. அப்ப எக்ஸ் உடைய பவர் 1 இருந்துச்சுன்னா இங்க மேல ஒரே ஒரு டேம் தான் வரும். அல்லது இங்க ஏ போட்டாச்சு. அப்ப இங்க என்ன பண்ணணும்? ஏ போடக்கூடாது. சோ இங்க A1 கொடுத்துக்கலாம், அங்க A2 கொடுத்துக்கலாம். சரி, அப்ப நம்ம எல்லா லெட்டரும் யூஸ் பண்ணதுக்காக நீங்க ஏ போட்டதுனால என்ன நான் பின்னு போட்டுக்கிறேன். இதான் நமக்கு தேவையான இதனுடைய பார்ஷியல் ஃபிராக்ஷன். இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதான் பாருங்கம்மா. சோ எப்படி நம்ம முதல்ல பிரிக்கணும், அப்படி பிரிச்சிங்கன்னா போதும், ஈஸியா நம்ம இன்டர்வியூ பண்ணி போயிடலாமா. சோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதாமா? இது டைப் 1 வச்சுக்கோங்க. டைப் 1 இந்த ஸ்டெப் புரிஞ்சுதான் பாருங்க. ரிப்ளை பண்ணுங்கம்மா. இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதாமா? ரிப்ளை பண்ணுங்கப்பா. எஸ், ஓகேமா. ஓகே, ஃபைன். இப்ப அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா செகண்ட் டைப் பார்க்க போறோமா. செகண்ட் டைப் பாருங்க. சோ மேல அதே மாதிரி ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் இருக்குது. டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஏ. நல்லா கவனிங்க. எக்ஸ் பிளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் மேல போட்டு காமிக்கிறேன். எக்ஸ் பிளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். ஆனா இங்க கவனிங்க, நல்லா பாருங்க. இங்க ஹோல் பவர் 1 இருக்குது, இங்க ஹோல் பவர் 1 இருக்கு. அப்ப இதை ஒரு வாட்டி நீங்க எழுதினா மட்டும் போதும். பாருங்க, ஒரு வாட்டி தான் எழுதிருக்கேன்.
ஆனா இங்க என்ன இருக்குது ஹோல் பவர் 2 இருக்குது. அப்போ ஹோல் பவர் 2னா இந்த டேர்மை 2 டைம் நீங்க எழுதணும். அப்ப ஈக்குவல் டு டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஏ. சரிங்களா? இப்ப எழுதி முடிச்சுட்டு பவரை வந்து ஒவ்வொன்னா பவர் மேக்ஸிமம் 2 தான் இருக்குது. அப்ப 2 வரைக்கும் கொண்டு அப்ப இங்க பவர் 1 இங்க பவர் 2. சரிங்களா? புரிஞ்சுதா? இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? சோ இங்க எக்ஸ் பிளஸ் ஏ தான் ஹோல் பவர் 2னா 2 இருக்கிறதுனால இதை 2 டைம் எழுதிட்டு பவர் 1 பவர் 2 முடிஞ்சிச்சு இதோட. சரிங்களா? இப்ப என்ன பண்ணணும், நான் நியூமரேட்டர் ஃபில் பண்ண போறேன். மேல இந்த டேர்மை ஃபில் பண்ண போறேன். அப்ப இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் உடைய பவர் 1 இருக்கிறதுனால ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் நான் ஏன்னு போட்டுக்கலாம். இங்கே எக்ஸ் உடைய பவர் 1 இருக்கிறதுனால ஒரே ஒரு டேர்ம் என்ன பண்ணலாம், நீங்க வந்து பி ன்னு போட்டுக்கலாம். இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். சோ செகண்ட் டைப் புரிஞ்சுதாமா? ரிப்ளை பண்ணுங்க. செகண்ட் டைப் புரிஞ்சுதாமா? செகண்ட் டைப் புரிஞ்சுதாமா? ஓகேப்பா. இப்ப நம்ம நல்ல கவனிங்க. இப்ப நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சாலும் சம்ம பண்ண முடியும். சரிங்களா? அடுத்து டைப் 3 பார்க்க போறோம்மா. டைப் 3. சரிங்களா? சோ அதே மாதிரி நான் என்ன பண்றேன், ஒரு பாலினாம் எழுதிக்கிறேன். சோ ஒரு p ஆஃப் x ன்னு எழுதிக்கிறேன். ஹோல் திங் டிவைட் பை இது வந்து ஒரு x ஸ்கொயர் பிளஸ் ஒரு a ன்னு எழுதிட்டேமா. ஓகே, புரியுதுக்காண்டி x ஸ்கொயர் பிளஸ் a ன்னு எழுதிக்கிட்டேன். இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லீனியர் ஈக்குவேஷன். இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன். இங்க ஸ்கொயர் வந்தா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சோ இது பார்த்த நம்ம புக்குள்ள போகலாம். சோ ஈக்குவல் டு சோ ஆக்சுவலா அங்க 2 டேர்ம் இருக்கணும். என்ன பண்றேன், இன்னொரு டேர்ம் எழுதிக்கிறேன். ஒரு x பிளஸ் b ன்னு எழுதிக்கிறேமா. அப்படின்னா 2 பிரிக்கணும். ஒரு டேர்ம் இருந்தா ஆக்சுவலா கரெக்டா ஃபிராக்ஷனா தான் இருக்குது. ரெண்டு இதா பிரிக்கணும். 2 டேர்ம் எழுதிக்கிட்டேன். சோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா டோட்டலா எத்தனை டேர்ம் இருக்குது, இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். சோ இதனுடைய ஹோல் பவர் 1, இதனுடைய ஹோல் பவர் 1. அப்ப நம்ம ஒரு வாட்டி எழுதினா போதும். சோ டிவைட் பை x ஸ்கொயர் பிளஸ் ஒரு a பிளஸ் டிவைட் பை x பிளஸ் b. ஓகேங்களா? ஹோல் பவர் 1னால ஹோல் பவர் 1 ஹோல் பவர் 1. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், நியூமரேட்டர் ஃபில் பண்ண போறேன். அப்ப இங்க பாத்தீங்கன்னா x உடைய பவர் 2 இருக்குது. அப்ப x உடைய பவர் 2 இருந்துச்சுன்னா மேல வந்து நமக்கு 2 டேர்ம் வரும். 2 டேர்ம். அப்ப இந்த 2 டேர்ம் வருது ரெண்டுமே எப்படி வருது, இது ஏபிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்ப இங்க வந்து x வச்சு ஒரு டேர்ம் வரும், கான்ஸ்டன்ட் டேர்ம் வரும். அப்ப இது பாத்தீங்கன்னா நம்ம எப்படி எழுதலாம், ax பிளஸ் b ன்னு எழுதிக்கலாம். ax பிளஸ் b பாருங்க. சோ இது வந்து x வச்சு ஒரு டேர்ம், இது ஒரு தனி டேர்ம், இது வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம், x இல்லாத டேர்ம். அப்ப இங்க பவர் 2 இருக்கிறதுனால இங்க நமக்கு 2 டேர்ம் வரும். சரிங்களா? சோ இங்க பாத்தீங்கன்னா பவர் வந்து 1 இருக்கிறதுனால இங்க ஒரே ஒரு டேர்ம் மட்டும் வரும். சோ a b யூஸ் பண்ணதுனால இங்க c மட்டும் போடணும். சரிங்களா? சோ ப்ரையர் சொல்றாங்க, கொஞ்சம் 3 மினிட்ஸ் கழிச்சு நடத்துறேன். சரிங்களாமா? ஓகேமா? அரவிந்த் வாய்ஸ் கேக்குதாப்பா? ரிப்ளை பண்ணுங்க. வாய்ஸ் கேக்குதாமா? ஓகேப்பா. சோ அப்ப இந்த 3 இது புரிஞ்சிச்சா பராஜா? இந்த 3 இது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இந்த 3 மெத்தட் புரிஞ்சுதாமா உங்களுக்கு? சோ மறுபடியும் இன்னொரு 4 மெத்தட் போடுறேன். ஓகேப்பா. இப்ப 4 மெத்தட் போடுறேன், பார்த்துட்டே வாங்க. சோ 4 மெத்தட் ஒண்ணுமே இல்லை, இதே மாதிரி தான் நான் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி போட போறேன், அவ்வளவுதான். சோ இப்ப 4 டைப். சோ இன்னும் 4 டைப்புங்க வேற மாதிரி இருக்கும். சோ 3 டைப் நல்லா தெரிஞ்சாலே போதும். சோ 4 டைப் வந்து கம்பைன் பண்ணி நான் வந்து எல்லாத்தையும் போடுறேன் பாருங்க. என்ன பண்றேன்னா 4th டைப். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு பாலினாமியல், சோ p ஆஃப் x ன்னு இருக்குது. ஹோல் திங் டிவைட் பை, சோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு x பிளஸ் a போட்டுக்கிட்டோமா, x பிளஸ் a. சோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு x ஸ்கொயர் பிளஸ் ஒரு bx பிளஸ் ஒரு c ன்னு போட்டுக்கிட்டோமா. சரிங்களா? அப்ப இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷன், இது பாத்தீங்கன்னா ஒரு குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். அப்ப இங்க 2 டேர்ம் இருக்குன்னா 2 டேர்ம் எழுதணும். சேம். ஏன் சார் 2 டேர்ம் வந்து 2 டேர்ம் நிப்பாட்டிடுவீங்க அப்படின்னா, சோ இங்க ஹோல் பவர் 1, இங்கேயும் ஹோல் பவர் 1. அப்ப நான் ஒரு வாட்டி எழுதினாலே போதும். சோ டிவைட் பை x பிளஸ் a the whole power 1 பிளஸ் டிவைட் பை x ஸ்கொயர் பிளஸ் ஒரு bx பிளஸ் ஒரு c the whole power 1. ஓகேமா? இப்ப அடுத்து என்ன பண்ண போறேன், நான் வந்து நியூமரேட்டர் மேல வந்து ஃபில் பண்ணணும். சோ இப்ப இங்க x உடைய பவர் 1 இருக்கிறதுனால ஒரே ஒரு டேர்ம் நான் இந்த இடத்துல போட்டுக்கலாம். இஸ் கால்ட் அஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம். இங்க x உடைய பவர் பாத்தீங்கன்னா 2 இருக்குது. சோ அப்ப இங்க ஒரு x இருக்கு. இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இருந்தா மட்டும் போதும். பவர் 2 இருந்தா மேல 2 டேர்ம் வரும். அப்ப நமக்கு இங்க a யூஸ் பண்ணிட்டோம். அப்ப அதனால இங்க வேற லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். அப்ப இங்க என்ன பண்ணணும், bx பிளஸ் c ன்னு போட்டுக்கலாம். அல்லது சார் cx
பிளஸ் பி உங்களுக்கு எப்படி தோதுவா இருக்கும் நீங்க அப்படி போட்டுக்கலாம், உங்க இஷ்டம் தான். நீங்க இதை யூஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது, இதை யூஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது, உங்க விருப்பப்படி என்ன பண்ணலாம், நீங்க தாராளமா வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் புரிஞ்சுதாப்பா? ரிப்ளை பண்ணுங்கம்மா ராஜா. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதாப்பா? ரிப்ளை பண்ணுங்க. எஸ், ஓகேப்பா. சோ இப்போ நான் இன்னொரு ஒரே ஒரு மெத்தட் வந்து எழுதிக்கிறேன். சோ அஞ்சாவது டைப் வந்து பாத்தீங்கன்னா, அஞ்சாவது டைப்ங்கிறது நான் வந்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுதுறேன். சரியாப்பா? எல்லா இதையும் கம்பைன் பண்ண பாருங்க, கவனிச்சுட்டே வாங்க. இந்த மூணு டைப்பையும் கம்பைன் பண்ணி, சோ மேல வந்து ஒரு p of x இருக்குது. சோ ஹோல் திங் டிவைட் பை ஒரு x பிளஸ் a மா, சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு x ஸ்கொயர் பிளஸ் ஒரு b, சரிங்களாமா? இங்க வந்து x பிளஸ் c த ஹோல் பவர் 3 எழுதிக்கிட்டேன், ஹோல் பவர் 3. அப்ப இங்க டோட்டலா எத்தனை டேர்ம் வரும் நீங்க சொல்லுங்க பாப்போம். சோ எத்தனை பார்ஷியல் ஃபிராக்ஷன் பிரிக்கலாம் நீங்களா சொல்லுங்க பாப்போம் அரவிந்த். சோ டோட்டலா எத்தனை டேர்மா பிரியும் யோசிச்சு சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். ஒரு டேமா பிரிக்கலாமா, ரெண்டு டேமா பிரியுமா, மூணு டேமா பிரியுமா, நாலு டேமா பிரியுமா, அஞ்சு டேமா பிரியுமா, இல்ல அஞ்சுக்கு மேல போகுமா? யோசிக்க முடியுதா சொல்லுங்க பாப்போம். இது டோட்டலா எத்தனை பார்ஷியல் ஃபிராக்ஷனா பிரிக்கலாம்? எனி ஐடியா? ரொம்ப சிம்பிள், வெரி குட். அஞ்சு டேமா பிரிக்கலாமா, வெரி குட் பா. சோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, பவர் வந்து 1 இருக்குது. சோ பவர் வந்து 1 இருக்குன்னா டோட்டலா 2 இது இருக்குது. சோ இங்கேயும் ஹோல் பவர் 1, இங்கேயும் ஹோல் பவர் 1, அப்ப ரெண்டு டேமா பிரிச்சிருக்கோம். அப்ப இங்க ஹோல் பவர் 1, இங்க ஹோல் பவர் 1, இந்த ஹோல் பவர் 3, அப்ப டோட்டலா எல்லாத்தையும் கூட்டினா 5 டேமா பிரிக்கணும். சோ அப்ப டிவைட் பை பிளஸ் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் ஒரு 4 பிளஸ் ஒரு 5, 5 டேமா பிரிச்சாச்சு. இப்ப இங்க எழுத போறேன். சோ x பிளஸ் a இந்த ஹோல் பவர் 1, சோ x ஸ்கொயர் பிளஸ் b இந்த ஹோல் பவர் 1, சோ x பிளஸ் c x பிளஸ் c x பிளஸ் c. அப்ப இங்க பவர் 3 வரைக்கும் வரணும். சோ ஹோல் பவர் 1, ஹோல் பவர் 2, ஹோல் பவர் 3, சரிங்களா? என்ன பண்ண, நியூமரேட்டர் ஃபில் பண்ணலாமா? சோ இப்ப இங்க ஹோல் x உடைய பவர் 1 னா a ஒரு சிங்கிள் டேர்ம், x உடைய பவர் 2 னா ரெண்டு டேர்ம் வரும். சோ bx பிளஸ் ஒரு c, x உடைய பவர் 1, சோ a b c யூஸ் பண்ணா d, இங்க x உடைய பவர் 1, இங்க e போட்டுக்கங்க, இங்க x உடைய பவர் 1, இங்க f போட்டுக்கங்க. ஓகேங்களா? சோ இதுதான் நமக்கு பார்ஷியல் ஃபிராக்ஷன். சோ இது மட்டும் போதாது, நம்ம இதை பிரிச்ச பிறகுதான் இப்ப நம்ம வந்து இன்டகிரேட் பண்ண ஆரம்பிக்கணும். சோ இது நமக்கு a b c d e f, சோ இந்த எல்லா டேர்மையும் கண்டுபிடிச்சு இதுல அப்ளை பண்ண பிறகு என்ன பண்ணலாம், தாராளமா வந்து இன்டகிரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சோ இப்போ உங்களுக்கு இந்த பார்ஷியல் ஃபிராக்ஷன் நோட்ஸ் எடுத்துட்டீங்களாமா? முதல்ல எப்படி பிரிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்குதாப்பா? சோ இது உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சாமா? எப்படி பிரிக்கிறங்கிறது உங்களுக்கு நல்லா கிளியர் ஆயிடுச்சாப்பா? ரிப்ளை பண்ணுங்க. சோ உங்களுக்கு நல்லா பிரிக்க தெரியுதா உங்களுக்கு? செம்ம. ஓகேப்பா. சோ நம்ம சம்முக்குள்ள போயிடலாமா? சம்முக்குள்ள போகலாமா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமாப்பா? ஓகேப்பா. இப்போ நம்ம செம்ம பார்க்கறதுக்கு முன்னால நம்ம இந்த புக்ல கொடுத்துருக்காங்களா, அதையும் நம்ம மறுபடியும் பார்த்துடலாம், உங்களுக்கு ஈஸியா இருக்கும், சரிங்களா? சோ இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுதா பாருங்க மனோஜா. சோ இங்க பாருங்க x மைனஸ் a இருக்குது, x மைனஸ் b இருக்குது. சோ இங்க பவர் 1 இருக்குது, இங்க பவர் 1 இருக்குது. சோ இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு டேர்மா பிரிச்சிருக்காங்க, x மைனஸ் a x மைனஸ் b, ஒரு டேர்ம்னா பிரிச்சிருக்காங்க. சோ x உடைய பவர் 1, x உடைய பவர் 1னால சோ இங்க ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம், ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம், சரிங்களா? சோ அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா செகண்ட் பாருங்க, நமக்கு வந்து இந்த px ஸ்கொயர் பிளஸ் qx பிளஸ் c இது ஒரு பாலினாமியல் தான். இதை பத்தி நீங்க உரி பண்ண தேவையில்லை. நம்ம வெறுமனே என்ன பண்ணணும், p of x அந்த இதை போட்டுருக்கேன், சரிங்களா? சோ மத்த நீங்க உரி பண்ண தேவையில்லை. சோ இங்க பாருங்க மூணு டேர்ம் இருக்குது, 1 2 3. சோ இங்க பாத்தீங்கன்னா மூணு டேர்மா நமக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. சோ x உடைய பவர் 1 இருக்கிறதுனால நமக்கு இங்க என்ன பண்ண, கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் நீங்க எழுதினா போதும். சோ மத்த நம்ம எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. சோ இங்க பாத்தீங்கன்னா x மைனஸ் a த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ப இது ரெண்டு வாட்டி எழுதணும், x மைனஸ் a த ஹோல் ஸ்கொயர் ரெண்டு வாட்டி எழுதினா போதும். சோ இங்க பாத்தீங்கன்னா x உடைய பவர் 1 இருக்கிறதுனால a, இங்க x உடைய பவர் 1 இருக்கிறதுனால நீங்க வந்து b மட்டும் போட்டாலே போதும், அது தேவையில்லை. சோ இங்க பாருங்க மேல ஒரு பாலினாமியல் இருக்குது, இங்க பாத்தீங்கன்னா x மைனஸ் a த ஹோல் ஸ்கொயர் x மைனஸ் b. அப்போ இந்த x மைனஸ் a வந்து ஸ்கொயர் இருக்குதுனால 2 டைம்ஸ் எழுதுவாங்க பாருங்க, x மைனஸ் a த ஹோல் ஸ்கொயர் 2 டைம்ஸ் எழுதியாச்சு. சோ இங்க x மைனஸ் b ஒரு வாட்டி இருக்குன்னா x மைனஸ் b. அப்ப இங்க நமக்கு என்ன, x உடைய பவர் 1 இருக்கிறதுனால ஒரே ஒரு டேர்ம், இங்க x உடைய பவர் 1 இருக்கனால ஒரு டேர்ம், இங்க x உடைய பவர் 1 இருக்கனால ஒரு டேர்ம் மட்டும் தான் என்ன பண்ணிருப்பாங்க, நம்ம யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அடுத்து ஃபார்முலா பாத்தீங்கன்னா, சோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மேல வந்து ஒரு பாலினாமியல் இருக்குது. சோ இங்க பாத்தீங்கன்னா x மைனஸ் a, இங்க x ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்ப கண்டிப்பா இது ரெண்டு டேர்ம் தான் இருக்குது. சோ இங்க ஹோல் பவர் 1 ஹோல் பவர் 1னா சோ எப்படி இதை வந்து
ரெண்டு டைமா பிரிச்சாச்சு, ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம். ஆனா அங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்காங்க பாருங்க. இப்ப இங்க என்ன ஆக்சுவலா அங்க எக்ஸுக்கு ஸ்கொயர் வரும், இங்க கொடுக்கல. சரிங்களா? சோ புக்ல வந்து 2-3 இடத்துல மிஸ்டேக்ஸ் இருக்குது. சரிங்களாப்பா? சோ அப்ப இங்க x மைனஸ் ஏ, அப்ப இங்க பவர் 1 இருக்கிறதுனால இங்க a மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இங்க பவர் வந்து 2 இருக்கிறதுனால சோ நமக்கு என்ன பண்ணலாம், bx plus c ரெண்டு டைம் யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து நமக்கு என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் டேம் இருக்குது, இங்க எக்ஸ் ஸ்கொயர் டேம் இருக்குது, இங்க பவர் 1 இங்க பவர் 1. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனால சோ ரெண்டு டைம் என்ன பண்ணியாச்சு, நம்ம வந்து பிரிச்சாச்சு. சோ ரெண்டு டைமா பிரிச்ச பிறகு இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால சோ நமக்கு ரெண்டு டைம் ax plus b யூஸ் பண்ணணும். இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால சோ இங்க இப்ப நமக்கு ab யூஸ் பண்ணனால cx plus d அல்லது d plus cx உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படிங்க தாராளமா எழுதிக்கலாம். ஓகேங்களாமா? புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்கம்மா. சோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதா பராஜா? புரிஞ்சுதுலம்மா? ஓகேப்பா. சோ நம்ம இன்னொரு முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ போதும், மத்த சமயம் நம்ம நாளைக்கு வந்து பாத்துக்கலாம். சரியாப்பா? இதோட முடிச்சுக்கலாம். ஓகேவாப்பா? சோ இன்னைக்கு என்ன டவுட் இருக்குதா பராஜா உங்களுக்கு? இன்னைக்கு நடத்தின சம்ஸ்ல நம்ம டவுட் இருக்குதாப்பா? அதே மாதிரி இன்னைக்கு பார்ஷியல் ஃபிராக்ஷன் பார்த்திருக்கோம். சோ இது வெறுமனையா வந்து வெறும் இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? நம்ம சம்முக்குள்ள போகல. சோ இதை நீங்க நோட் பண்ணிட்டீங்களாப்பா? இந்த 5 மெத்தட் நோட் பண்ணி வச்சிட்டீங்களாமா? சோ இன்னும் ஒரே ஒரு மெத்தட் மட்டும் இருக்குது. சோ தட் மீன்ஸ் 6வது மெத்தட் இல்ல. சோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே இந்த டிகிரி பாக்குற மாதிரி ஒரு சம் வரும். சோ அதை நான் பின்னால என்ன பண்றேன், நான் வந்து அந்த சம் வச்சு நான் நடத்திடுறேன். ஓகேலாமா? சோ இது உங்களுக்கு பார்ஷியல் ஃபிராக்ஷன் நல்லா பிரிக்க தெரிஞ்சுதாமா? உங்களுக்கு நல்லா செப்பரேட்டா பிரிக்க தெரியுதாப்பா? ஓகேப்பா, ஓகே. சோ ஃபைன். சோ நமக்கு அந்த ரெண்டு எக்ஸைஸும் டவுட் இருக்குதா? இது வரைக்கும் நீங்க கிளியரா பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட் இருக்குதா பராஜ்? ரெண்டு எக்ஸைஸும் நம்ம இது வரைக்கும் 2 எக்ஸைஸ் டீச் பண்ணிருப்போம். அதுல ஒரு எக்ஸைஸ் நீங்க கரெக்டா முடிச்சிருப்பீங்க. நான் வந்து நடத்தின சம் வச்சு. ஓகேப்பா, பிரச்சனை கிடையாது. அப்ப நான் அனுப்பின சம்ல வந்து நீங்க அந்த ஒரு கொஸ்டின் சொன்னீங்கல்ல, அது வந்து கிளியரா புரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இல்லப்பா? ஓகேப்பா, ஓகே ஃபைன். ஓகே மேம். அப்ப பார்ஷியல் ஃபிராக்ஷன் மட்டும் என்ன பண்ணலாம், நாளைக்கு இன்ஷால்லா கண்டினியூ பண்ணலாம். சரிங்க? நாளைக்கு வந்து என்ன பண்ணலாம், நான் வந்து ப்ராப்பரா அதை முடிச்சு கொடுத்தேன். சரியாப்பா?